திருச்சிற்றம்பலம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தி ஆகுமே. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தொடர் திருவாரூர் பதிகம் சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்க போற பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதிரநீர் இறைச்சி குப்பை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அழகான தேவார பாடல். உதிரநீர் இறைச்சி குப்பை எடுத்தது மலக்கு கைமேல், வருவதோர் மாயக்கூரை வாழ்வதுவோர் வாழ்வு வேண்டேன், கரியமால் அயனும் தேடி கழல் இணை காணமாட்டா, அரியனாய் நின்ற ஆரூர் அப்பனே அஞ்சினேனே. அதாவது இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு என்னைக்குமே அழியக்கூடியதான உடம்பு, உதிரம்னு சொல்லக்கூடியதான இரத்த நீர் ஓடக்கூடிய உடம்பு. இறைச்சின்னா நம்மளுடைய மாமிசம், இதனால எடுத்து உருவாக்கியதுதான் இந்த உடம்பு. இதுல மலம்னு சொல்லக்கூடிய எப்பவுமே அழுக்கு நிறைந்துட்டே இருக்கு. அதனால இந்த உடம்பு என்னைக்குமே நிலையற்றது, இது என்றாவது ஒரு நாள் அழிந்தே தீரும். உதிரநீர் இறைச்சி குப்பை எடுத்தது மலக்கு கைமேல், வருவது ஓர் மாயக்கூரை வாழ்வது ஓர் வாழ்வு வேண்டேன். நான் வாழக்கூடிய இந்த வாழ்வு மாயமான வாழ்வு. இன்னைக்கு நான் இருக்கேன், இதை சொல்றேன், நாளைக்கே இல்லாமலையும் போகலாம். அதனால இந்த மாதிரி ஒரு மாயமான வாழ்வு எனக்கு இது வேண்டாம். கரியமால் அயனும் தேடி கழல் இணை காணமாட்டா, திருமாலும் நான்முகனும் தேடி தேடி காண உண்ணாத உன்னுடைய திருவடியை, அப்பேற்பட்ட திருவடியை நான் வணங்க வேண்டும். இணை காணமாட்டா அரியனாய் நின்ற ஆரூர் அப்பனே அஞ்சினேனே. இப்படி திருமாலுக்கும் நான்முகனுக்கும் தெரிய உண்ணாது நெருப்பு பிழம்பாய் நின்ற ஆரூர் அப்பனே, இந்த வாழ்கின்ற வாழ்வை பார்த்து நான் அஞ்சுகின்றேன். ஏன்னா மாயமா இருக்கிற இந்த வாழ்வு நிலைன்னு நினைச்சு என்ன அது பக்கம் இழுத்துடும். ஆனா என்ன அது பக்கம் இழுக்காம உன்னுடைய திருவடி பக்கம் என்ன சேர்த்துக்கோ அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டு உருகி பாடின பாடல். இப்பேற்பட்ட பாடலோட இன்னைக்கு நம்ம பதிவை பார்த்திருக்கோம். மீண்டும் தியாகராஜா கிருபையில இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.